வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VR குழு வாயிலாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். கூடுவதும் குழைவதும் காசுக்கு 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 பல்லு இல்லாத வெள்ளை தாடி மாப்பிள்ளை தேடி தம் செல்ல பெண்ணை தந்திடுவோர் கொடா கோடி. இல்லாத வெள்ளை தாடி மாப்பிள்ளை தேடி தம் செல்ல பெண்ணை தந்திடுவோர் கொடா கோடி. எல்லாம் பெட்டியே இருக்கும் காசுக்கு, எல்லாம் பெட்டியே இருக்கும் காசுக்கு. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் திரை நட்சத்திரம், உருட்டு விழிகள், மிரட்டு பார்வை கொண்டவர். வில்லன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ் திரையுலகிற்கு இன்று வரை மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரை நட்சத்திரம் PS வீரப்பா அவர்களை பற்றிய சிறப்பு பார்வை. திரை நட்சத்திரத்தின் பெயர் PS வீரப்பா. PS வீரப்பா அவர்கள் பிறந்த ஆண்டு 9/10/1911 ஆண்டு. PS வீரப்பா அவர்கள் பிறந்த ஊர் திருப்பூர், காங்கயம் சிவன்மலை அருகில் பிறந்தார். PS வீரப்பா அவர்கள் PS வீரப்பா அவர்கள் சிவன்மலையில் நடக்கும் நாடகங்களில் கலந்து கொண்டு தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். சிவன்மலையில் நடக்கும் நாடகங்களுக்கு KP சுந்தராம்பாள் அவர்கள் பார்ப்பது வழக்கம். நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த PS வீரப்பா அவர்களுடைய திறமையை கண்டு பாராட்டு தெரிவித்தார். KP சுந்தராம்பாள் அவர்கள் பாராட்டை பெற்றார். PS வீரப்பா அவர்கள் PS வீரப்பா அவர்கள் அதனைத் தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பை தேடி சென்னை வந்து KP சுந்தராம்பாள் அவர்களை சந்தித்தார். சந்தித்ததன் பேரில் மணிமேகலை என்ற திரைப்படத்தின் மூலம் PS வீரப்பா அவர்கள் அறிமுகமானார். மணிமேகலை திரைப்படத்தில் KP சுந்தராம்பாள் அவர்களின் மூலமாக திரையில் அறிமுகமான PS வீரப்பா அவர்கள் பின்வரும் நாளில் மிக முக்கியமான மாபெரும் வெற்றி திரைப்படமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரமேற்று மிக அற்புதமாக திறமையாக வெளிப்படுத்தினார். வில்லன் கதாபாத்திரம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உருட்டு விழிகள், மிரட்டு பார்வை, சிரிப்பு என்றால் வில்லன் இப்படித்தான் சிரிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டிய PS வீரப்பா அவர்கள் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் அனைத்துக்குமே ஆஸ்தான வில்லனாக விளங்கினார். PS வீரப்பா அவர்கள் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்தில் நடித்ததைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பல திரைப்படங்கள் வில்லனாக நடித்தார். PS வீரப்பா அவர்கள் ஜெனோவா திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சியில் வால் சண்டையின் பொழுது கால் எதிரி கீழே விழுந்த பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கைப்பற்றி PS வீரப்பா அவர்களின் கைப்பற்றி காப்பாற்றியதை பல பேட்டிகளில் PS வீரப்பா அவர்கள் பேட்டியில் கூறியுள்ளார். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மறவேன். ஏனென்றால் என்னுடைய ஜெனோவா திரைப்படத்தின் என் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரம் அவருடைய திரைப்படங்களில் எனக்கு கொடுத்ததற்கு அவரை வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாது என்று PS வீரப்பா அவர்கள் பல பேட்டிகளில் கூறியுள்ளார். PS வீரப்பா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி PS வீரப்பா அவர்கள் திரையில் நடித்திருந்த கொண்டிருந்த பொழுது மாபெரும் நிறுவனம் PSV பிக்சர்ஸ் என்ற மாபெரும் திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கி பல திரை நட்சத்திரங்களை வைத்து, உச்ச நட்சத்திரங்களை வைத்து திரைப்படம் தயாரித்துள்ளார். PS வீரப்பா அவர்கள் PSV பிக்சர்ஸ் மூலமாக PS வீரப்பா அவர்களுடைய மனைவி வீரலட்சுமி, PS வீரப்பா வீரலட்சுமி அவர்களுடைய பிள்ளைகள்
ஹரிகரன் என்ற மகனும் தனலட்சுமி என்ற மகளும் இரு பிள்ளைகள். PS வீரப்பா அவர்களுக்கு PS வீரப்பா அவர்கள் 1959ஆம் ஆண்டு மணிமேகலை திரைப்படத்தில் அறிமுகமாக்கி 1990ஆம் ஆண்டு நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்தின் வரை திரைப்பயணத்தை முடித்துக் கொண்டார் திரு PS வீரப்பா அவர்கள். திரு PS வீரப்பா அவர்கள் தமிழ் திரையுலகில் 31 ஆண்டுகள் பயணித்துள்ளார். திரைப்பயணத்தில் PS வீரப்பா அவர்கள் பெற்ற விருதுகள் ராஜா சாண்டோ விருது, கலைமாமணி விருது, ராஜீவ் காந்தி விருது ஆகிய 3 விருதுகளை பெற்றுள்ளார் திரு PS வீரப்பா அவர்கள். PS வீரப்பா அவர்களுடைய மகன் பின்வரும் நாளில் பல உச்ச நட்சத்திரங்களை வைத்து திரைப்படம் தயாரித்தார். தயாரித்த போதிலும் ஆரம்பத்தில் வெற்றியை கொடுத்த போதிலும் பின்வரும் நாளில் தோல்வியை தழுவியது. ஹரிகரன் தயாரிப்பில் உருவான சில திரைப்படங்கள். அதனைத் தொடர்ந்து சேலம் அருகே ஒரு மாபெரும் விபத்து ஏற்பட்டதில், முடக்குவாதம் ஏற்பட்டதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் மருத்துவ உதவியால் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் திரு ஹரிகரன் அவர்கள். திரு PS வீரப்பா அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்தோடு திரைப்பயணத்தை முடித்துக் கொண்டார். திரு PS வீரப்பா அவர்கள் உடல் நலவு குறைவு காரணமாக 1998ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார் திரு PS வீரப்பா அவர்கள். திரு PS வீரப்பா அவர்கள் மாபெரும் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது மாபெரும் திரைப்பட நிறுவனமான PSP பிக்சர்ஸ் நிறுவனத்தில் பல திரைப்படங்களை தயாரித்து மாபெரும் வெற்றியை கொண்டாடிய பொழுதும் பின்வரும் நாளில் PSP பிக்சர்ஸ் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தோல்வியை தழுவியதால் அவர் பொருளாதார சிக்கலில் மாபெரும் வசதியாக வாழ்ந்த திரு PS வீரப்பா பின்வரும் நாளில் வாடகை வீட்டில் குடியேறினார். PS வீரப்பா அவர்கள். திரு PS வீரப்பா அவர்களுடைய பிள்ளை ஹரிகரன் ஆனந்தி தம்பதியருக்கு மகாலட்சுமி என்ற ஒரு மகளும் ஜெயக்குமார் என்ற ஒரு மகனும் உள்ளனர். அதாவது PS வீரப்பா அவர்களுடைய பேரன் பேத்தி என்று சொல்லலாம். PS வீரப்பா அவர்களுடைய பேரன் ஜெயக்குமார் அவர்கள் கடல் உணவு நிறுவனம் கூடம் வைத்திருக்கிறார். மகாலட்சுமி அவர்கள் மருத்துவராக பணியாற்றுகிறார். PS வீரப்பா அவர்களுடைய பேரன் பேத்தியான மகாலட்சுமி ஜெயக்குமார் அவர்கள். திரு PS வீரப்பா அவர்களுடைய மகன் ஹரிகரன் 2019ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். திரு PS வீரப்பா அவர்களுடைய மகன் ஹரிகரன் தமிழ் திரையுலகின் 3 தலைமுறையாக நடித்த நடிகர் திரு PS வீரப்பா அவர்களின் 113ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் மற்றும் தமிழ் திரையுலகில் 65 ஆண்டுகள் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு PS வீரப்பா அவர்களுக்கு VR குழு வாயிலாக VR குழு சார்பாக அனைவரும் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள் மற்றும் PS வீரப்பா அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் 113ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும் மற்றும் 65ஆம் ஆண்டு திரைப்பயண வாழ்த்துக்களையும் திரு PS வீரப்பா அவர்களின் VR குழு வாயிலாக VR குழு சார்பாக அவரின் PS வீரப்பா அவர்களின் நினைவை போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம், சிரம் தாழ்த்தி அனைவரும் வணங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு கழித்து தங்களின் அனைவரும் மேலாண்மை ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு PS வீரப்பா அவர்களின் 65ஆம் ஆண்டு திரைப்பயண கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் திரு PS வீரப்பா அவர்கள் நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை: ஸ்ரீமுருகன், மருதநாட்டு இளவரசி, நாம், அலிபாபா 40 திருடர்கள், சக்கரவர்த்தி திருமகள், ஜெயனோவா, மன்னாதி மன்னன், மகாதேவி, நாடோடி மன்னன், விக்ரமாதித்தன், மீனவ நண்பன், இதயக்கனி, ஆனந்த ஜோதி, புதுமை பித்தன், ராஜராஜன், பல்லாண்டு வாழ்க, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் நடித்தார் திரு PS வீரப்பா அவர்கள்.
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்தார் திரு PS வீரப்பா அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் ஆதரவை கொடுத்து வரும் அனைவருக்கும் VR குழு சார்பாக, VR குழு வாயிலாக அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். VR குழு அனைவரும் நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.